சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதம் 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வருமான வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்பே இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. தடைகளும் விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. பேச்சு வழக்குல சில குறைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே திருத்தி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா அந்த குணத்தினால அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தை குறைத்து தன்னுடைய உறவுகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் அதிகப்படியான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி என்பவர்கள் பார்ட்னர்ஷிப் தொழில மற்றும் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அந்த அஷ்டம சனி அந்த மாதிரியான தொழில அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். திருமண தடைகளை கொடுத்தாலும் இந்த மாதம் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த திருமண தடைகள்ல இருந்து விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களும் அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் ஒரு முழுமையான சம்மதமும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வரன் கொடுக்கறதுக்கே தயக்கமாக இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அந்த திருமண தடைகளையும் விளக்குவதற்குண்டான ஒரு நேரமாக மெடிடேஷன் பண்றது, நிறைய தெய்வ வழிபாடு பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் பண்ண அந்த உடல் சோர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக குறையறதுக்குண்டான ஒரு தருணம். கடின உழைப்பு இந்த சிம்ம ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கு. அந்த கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அப்படின்றது இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு டிசம்பர் மாத பலன்கள். இந்த டிசம்பர் மாதத்துல கிரகங்களின் கோச்சார அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கடக ராசியில குரு பகவான், சிம்ம ராசியில கேது பகவான், துலாம் ராசியில புதன் பகவான், விருச்சிக ராசியில சூரியன், சுக்கிரன், செவ்வாய், அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இந்த மாதத்தில் கிரகங்களின் கோச்சார பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் தன்னுடைய அதிசார தன்மையை முடித்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகி போகிறார். அடுத்து 7ஆம் தேதி புதன் பகவான் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து 8ஆம் தேதி செவ்வாயாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும், சூரியனாகப்பட்டவர் விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு 16ஆம் தேதியும், சுக்கிரனாகப்பட்டவர் 20ஆம் தேதி அந்த விருச்சிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கும் பயிற்சியாகி போறார். இந்த மாதத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல 3 கிரகங்களின் கோச்சார தன்மைகள் இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தகவல்கள் அடுத்தடுத்து நோட்டிபிகேஷனா வரும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதம் 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த மாதிரியான இந்த 3 கிரகங்களின் சேர்க்கை, அடுத்து 11ஆம் இடத்துல வரக்கூடிய அந்த குரு பகவானினுடைய மாற்றம், இது எல்லாமே உங்களுக்கு நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 வருடங்களாக வருமான தட்டுப்பாட்டுல இருந்த இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல இருந்து வருமான வளர்ச்சிகள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை வாய்ப்பே இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களுக்கு கூட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்துல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையில முழு கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் ஏதோ ஒரு கவனக்குறைவுனால அதிகப்படியான அவமானங்கள், தேவையில்லாத ஒரு உடல் உபாதைகள் எல்லாம் சந்தித்த இந்த ராசி என்பர்கள் இந்த மாதத்துல அது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி பெற்று நல்ல ஒரு கான்சென்ட்ரேஷனோட நல்ல ஒரு உயர் பதவிகள் வருவதற்கும் நல்ல அந்த வேலையில நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கும் உண்டான ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. தொழில் சம்பந்தப்பட்ட சில வளர்ச்சிகள் உங்களுக்கு தடைப்பட்டாலும் கூட இந்த மாதம் அதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் தொழில்ல ரொம்ப கவனத்தோட செயல்படுவாங்க. எந்த நேரமும் எந்த இழப்புகளும் வரலாம். அதனால நம்ம கவனத்தோட இருக்கணும் அப்படின்ற ஒரு முழு ஈடுபாட்டுடன் செயல்படுறதுனால அதுல தடைகள் அதிகமாக இருந்த இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த தடைகளும் விலகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த குரு பகவானின் ஆசிர்வாதம் அப்படின்றது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 3
மூன்று கிரகங்களின் மீதும் விழறதுனால கண்டிப்பாக தொழில்ல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றங்கள் அடைவதற்குண்டான ஒரு தருணம். ப்ரொஃபஷனல் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், டீச்சர்ஸ், அந்த மாதிரியான கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒரு ட்ரெயினரா, அட்வைசரியா இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம், வெளிநாட்டு பயணங்கள், இது மாதிரியாகலாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய பேச்சு வழக்குல சில குறைகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா சிம்மராசி என்பர்கள் அதிகப்படியாக கோபம் அதிகப்படியாக இருக்கும். ஆனா கோபம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியான அந்த குணத்தினால அனைவரையும் ஈர்க்கக்கூடியவர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள். அதனால இந்த மாதம் பாத்தீங்கன்னா தன்னுடைய கோபத்தை குறைத்து தன்னுடைய உறவுகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் அதிகப்படியான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் தொழில்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி என்பர்கள் பார்ட்னர்ஷிப் தொழில மாத்திரம் ரொம்ப கவனத்தோட இருக்கணும். அந்த அஷ்டம சனி அந்த மாதிரியான தொழில்ல அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கறதுக்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் திருமண தடைகளை கொடுத்தாலும் இந்த மாதம் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த திருமண தடைகள்ல இருந்து விலகக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்களின் ஒரு முழுமையான சம்மதமும் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஆனாலும் அந்த திருமண வாழ்க்கையில என்ட்ரி ஆகிறதுக்கு சில தயக்கங்கள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா நிலையான வருமானம் இல்லை அப்படின்ற தன்னுடைய மனநிலை காரணமாக இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அது ஒரு தயக்க நிலையில இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த டிசம்பர் மாதம் இருக்க போது. டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்கள் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தையும் இவர்களினுடைய வேலையில உயர்ந்த அந்தஸ்தையும் பெறக்கூடிய ஒரு தருணம். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான தெய்வ பிரார்த்தனையின் காரணமாக நல்ல ஒரு வேலையில போய் சேர்வதற்குண்டான ஒரு தருணம். கடந்த காலத்துல எல்லாம் வேலையில சேர்ந்திருப்பீங்க, அங்க ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏதாவது ஒரு தடைகளும் தேவையில்லாத பிரச்சனைகளுமே வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த மாதத்துல இருந்து அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு தருணம். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 3 கிரகங்களும் இருக்கிறதுனால முன்னோர்களின் ஆசிர்வாதம், தெய்வ ஆசிர்வாதம், பெற்றோர்களினுடைய ஆசிர்வாதம், இது எல்லாமே கலந்த நிலையில இந்த சிம்மராசி என்பவர்கள் வெளிநாட்டுல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமண தடைகள் அதிகப்படியாக இருந்திருக்கும். ஒரு வரன் பார்க்கணும் அப்படின்னா வெளிநாட்டுல இருக்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு வரன் கொடுக்கறதுக்கே தயக்கமாக இருந்த இந்த ராசி என்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அந்த திருமண தடைகளையும் விளக்குவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இந்த 2025 இந்த டிசம்பர் மாதம் நிறைய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் கொடுக்கும். ஆனாலும் ஒரு சில இடத்துல ஒரு இக்கட்டான ஒரு பொசிஷன், கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சோர்வுகள், வேலை செய்யணும் நீங்க நினைச்சா கூட அந்த உடல் சோர்வுகள் உங்களுக்கு அதிகப்படியாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை, உங்களுக்காக உங்களுடைய அலுவலகத்திலையும் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு அதிகாரிகள் இருந்தாலும் ஆனாலும் இந்த தொடர்ந்து உடல் சோர்வுனால உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அதற்குண்டான சில ரெமெடிகளை நீங்க எடுத்துக்கோங்க. அதாவது மெடிடேஷன் பண்றது, நிறைய தெய்வ வழிபாடு பண்றது, அடுத்து பாத்தீங்கன்னா சூரிய நமஸ்காரம், இதெல்லாம் பண்ண அந்த உடல் சோர்வுகள் அப்படின்றது கண்டிப்பாக குறையறதுக்குண்டான ஒரு தருணம். அஷ்டம சனி அப்படின்றது இதை முழுமையா எதிர்க்கிறதுக்கு நம்ம சூரியனை நிறைய வழிபாடு பண்ணணும். சூரிய நமஸ்காரம் இதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெமெடியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க சூரிய நமஸ்காரம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த அஷ்டம சனி வேலை செய்யாது. கடின உழைப்பு இந்த சிம்மராசி அன்பர்கள் கிட்ட இருக்கு. அந்த கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அப்படின்றது இந்த டிசம்பர் மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ரீட்டைல் ஷாப் சம்பந்தப்பட்ட சில தொழில் நபர்களுக்கு இந்த சிம்மராசி நபர்களுக்கு அதிகப்படியான விற்பனை அப்படின்றது இருக்கும். சொந்த வீடுகளுக்கு உண்டான சில பாக்கியம்லாம் ஏற்படுவதற்குண்டான ஒரு தருணம். இந்த மாதம் முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தை பேரு அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த
இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. இது நாள் வரைக்கும் ஒரு மருத்துவ செலவுலயே அந்த குழந்தை பேர் அடையாமல் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவண்ணாமலை சிவன் வழிபாடு பண்றது மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்க அங்க போய் தான் வழிபடணும்ன்ற அவசியம் இல்லை. பக்கத்துல சிவன் கோயிலுக்கு போகலாம். அந்த ஒவ்வொரு சிவன் கோயில்லையுமே அந்த அண்ணாமலை லிங்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த லிங்க வழிபாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க நம்பர்ல கான்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.